Hi friends, welcome back to our channel Prems and Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எனக்கு இப்பதான் பர்த்டே முடிஞ்சிச்சு 29th பர்த்டே. அதுக்கு வந்து பிரேம் என்னெல்லாம் gift பண்ணா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அவன் எனக்காக எவ்வளோ இந்த 29 ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு அவன் எப்படிலாம் போயிருப்பான் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு சின்ன சின்ன ஐட்டமும் வாங்கும்போது அவன் இதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல இவனுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு இப்போ தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அவன் எனக்கு கொடுத்ததில்ல. இது ஃபஸ்ட் டைமா, அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஈவன் அதுவும் 29 கிஃப்ட்டு வேறு கொடுத்துருந்தானா, 29 ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தான். ஸோ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இந்த பர்த்டே எனக்கு. சர்ப்ரைஸாக கேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் இல்லையாடான்னு கேட்டதுக்கப்புறம் இருக்குது கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 29 கிஃப்ட் கொடுத்தான். சரி, அது என்னென்ன ஐட்டம்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிஃப்ட்டு பார்க்க போகிறோன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். அவன் கொடுத்த 29 கிஃப்ட்டில் எது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் இது தான். ஏன்னா இது நாங்கள் 2 பேர் மட்டும் க்ளோஸாக இருக்க மாதிரி, அதில் வந்து அவளும் நானும்னு எழுதி ஒரு லவ்வபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இது நாங்கள் அந்தமானில் எடுத்தது. ஸோ அந்தமானுன்னும் போது அதோட மெமரிஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவன் ஃபோட்டோ ஃப்ரேமாக வேறு போட்டு கொடுத்துட்டானா டெய்லி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கிஃப்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பேகு. செம்ம ட்ரெண்டியாக கிளாஸியாக இருக்குது ஹேண்ட்பேகு. நான் நினச்சே பார்க்கல ஹேண்ட்பேக்லாம் ஒரு கிஃப்டாக கொடுப்பான் அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக்குன்னு இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் தேர்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ என்வைபியோட மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருக்கான். ஸோ தேர்டு க்யூட்டாக ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்ஸுன்னும் சொல்லலாம், இல்லை ஸ்லிங் பேக்னும் சொல்லலாம். ஸ்லிங் பேக்கு க்யூட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்லிங் பேக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஐட்டம். எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர், அதுலேயே வந்து ஹார்டின்ஸ்லாம் போட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது இது பார்க்கவே. நம்ம எங்கே போனாலும் மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றோன்னு கேடி உஷாராக இதை வேறு வாங்கி கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவனுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன்ல அதை வச்சுக்கிறது, அப்போ எதுக்கு வாங்கி தரதுன்னு வர கேள்வி வேறு கேட்பான். இனிமேல் இதோட தான் நம்ம சுற்றணும் போல். நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் பார்க்கலாம், வாட்ச். இது செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது வாட்ச்னும் சொல்லலாம், ப்ரேஸ்லெட்னும் சொல்லலாம். இதோ இங்கே வந்து டைம் இருக்குது. ஸோ ஹேங்கிங்ஸு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. இது க்யூட்டாக ட்ரெண்டியாக இருக்குது. என்கிட்ட இந்த மாதிரி இல்லை, பட் இது வந்து நைஸ் அண்ட் இது மாதிரி நான் எங்கேயும் பார்க்கவும் இல்லை. ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது என்கிட்ட, பட் வாட்ச் வித் ப்ரேஸ்லெட்னு என்கிட்ட இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிக்காக இருக்குது இது. ஸோ அதனால் இது ஒன்று. சிக்ஸ்த்து ஐட்டம் என்ன பார்க்கலான்னா இதுவும் க்யூட்டாக இருக்குங்க. பாய் கேர்ள் வித் லவ்ன்ற மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ஸ்டாச்சு. செம்மையாக இருக்குது. நானும் அவனும் இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கான், அதுவும் நல்லாயிருக்கு. 7 என்ன பார்க்கலாம், ஃபேஷியல் கிட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா, உஷாரா ஃபேஷியல் கிட்டு, ட்ராகன் ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஷியல் கிட்டான் பார்த்தீங்களா. ஃபேஷியல் கிட்லாம் மாசாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஃபேஷியல் எங்கன்னா ஃபங்க்ஷன்னா ஃபேஷியல் பண்ணி கலக்கிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம், மேக்கப் பண்ணும்போது ஃபேஷியல் டிஷ்யூ பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ இது ஒரு 8th ஐட்டம். 8 வந்து ஃபேஷியல் டிஷ்யூ, 9 வந்து பேங்கிள் செம்ம ட்ரெண்டியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் இவ்வளோ பேங்கிளும் நான் போடுவேனான்னு எனக்கு தெரியல, பட் அவன் வந்து அப்படியே ஒரு ஃபுல் செட்டு வாங்கிட்டு இருக்கான். பட் நல்லாயிருக்கு, க்ரே கலரில் கோல்டன் ஹேங்கிங்ஸோட சூப்பராக இருக்குது பேங்கிள். சடா 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 சிக்கு சிக்கு.
கண்ணாடி மாசா கெத்தா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? கிளாஸ் சன் கிளாஸ் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த ஒயிட் ஃப்ரேம்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் இதுவுமே யூனிக்காக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சன் கிளாஸு. டென்த்து ஒன் வந்து சன் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட் பார்க்க போகிறோன்னா 11th கிஃப்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ். சார் வந்து எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கிரேயிஷ் கலரில் இருக்குது. அவங்களுக்கு வந்து கிரே பிடிக்கும், அதனால். ஆனால் என்கிட்டயும் இந்த கலர்ஸ்லலாம் ஸ்லிப்பர் இல்லை, அதனால் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இல்லாத கலராக வாங்கி கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு 12 என்ன பார்க்க போகிறோன்னா பிந்தி சும்மா சீப்புன்னு நினைக்கலாம். பட் இதுவும் ஒரு ஐட்டமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காரு. ஓகே, நம்மளுக்காக சர்ச் பண்ணி பிடிச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் பிந்திலாம் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் நம்மளுக்காக தேடி வாங்கியிருக்கான். அதுக்கே இது வந்து ஒர்த்து தான். இது 13th வந்து மேக்கப் ப்ரஷ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரஷ்ஷு செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனும் ப்ளஷ்ஷும் இதிலே போட்டுடலாம். 14 ஐலைனர். நான் வந்து ஐலைனரு, மஸ்காரா, அப்புறம் வந்து காஜல் இது இல்லாமல் மட்டும் இருக்கவே மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஐலைனர் வந்து மஸ்ட்டு. ஸோ சார் வந்து ஐலைனரும் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல, கரெக்டாக பிராண்டடில் தான் வாங்கியிருக்காரு. 15th வந்து கிளிப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. கிளிப்பு வந்து கிஃப்ட்டு நல்லாயிருக்கு. இது கூட எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், ஒயிட் ஸ்டோன். ஸோ செம்மையாக இருக்குது. 16 சடா ஃபவுண்டேஷன். வாவ், ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கான். ஆனால் ஷேடு கரெக்டானலாம் தெரியல, ஏதோ வாங்கியிருக்கான். ஓகே வார்ம் மில்க் கரெக்டான ஷேடு தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் தான் தெரியும், பார்ப்போம். 17th ஐட்டம் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் டாஸ்லரில் வாங்கியிருக்கான். ஓகே, நான் போடுவேன். இதுவும் என்னோடய ஷேடு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டாக என்னோடய ஷேடு தான் வாங்கியிருக்கான். சூப்பர். எப்பட்றா இதெல்லாம் கண்டுபிடிச்சி வாங்கினேன். 18 லிப் பாம். வாவ், மெப்ளினோட லிப் பாம் வாங்கியிருக்கான். சூப்பர், மாசு. லிப் பாம் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால் லிப் பாமும் வாங்கி கொடுத்துருக்கான். 19 வாவ், ஜும்கா யாருக்கு தாங்க பிடிக்காது? கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜும்கா பிடிக்கும். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கீழே வந்து பேர்ல்ஸ்லாம் இருக்குது. மேட் ஃபினிஷில், என்கிட்ட மேட் ஃபினிஷில் இல்லை ஜும்கா. ஸோ சூப்பராக இருக்குது. ரோஸ் வித் க்ரீன் ஸ்டோனு, அப்புறம் ஜும்காவில் எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? 20 என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சடா வாட்டர் பாட்டில் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வாட்டர் பாட்டில் இல்லை, இட்ஸ் அம்ப்ரெல்லா. சிச்சாக். வெயிலில் போக மாட்டேன், மழையிலையும் போக மாட்டேன். ஆனால் எனக்காக வாங்கியிருக்கான். இதுக்கப்புறமாவது வெயில் மழைன்னு பார்க்காம கொடை எடுத்துகிட்டு போனோம் போல். செம்மையாக இருக்குது. பிங்கிஷ் கலரில், வெளியில் பிங்க்கு, உள்ளே வந்து சில்வர் கலர், மாசாக இருக்குது. எங்கேனாலும் நம்ம வெளியில் எங்கேனா டூர் போகிறப்ப கூட நம்ம வந்து ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிடிக்கும். நல்லா இருக்குது இது அம்ப்ரெல்லா. பரவாயில்ல, இதெல்லாம் யோசிச்சுருக்கானே அம்ப்ரெல்லா கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம். அதுக்கே பாராட்டணும் போல் அவனை. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸு, ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, 21th ஐட்டம் என்னன்னு இது உள்ளே இருக்கிறத பார்த்துடலாம். நெயில் பாலிஷ். கேர்ள்ஸுன்னாவே நெயில் பாலிஷ் தான். அப்படியே ஒரு செட் ஆஃப் 12 கலர்ஸ் இருக்க மாதிரி நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கான். சூப்பராக இருக்குது. ப்ளூ, அப்புறம் க்ரீன், இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்க. ஸோ 21th கிஃப்ட். அப்புறம் வந்து 22 பர்ஃப்யூம். எனக்கு எப்போயுமே பர்ஃப்யூம் இல்லாமல் பர்ஃப்யூமோடு தான் இருப்பேன் நான். ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ராண்ட்லேயே வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் சூப்பர். 23 வாவ், கிளட்சு. ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெண்டியாக வாங்கியிருக்கானே. பிரேமுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டாக எனக்கே தெரியல. வாவ், ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது கிளட்சு. நானே இந்த மாதிரி பார்த்துருந்தா கூட வாங்கியிருக்க மாட்டேன் போல், அந்தளவுக்கு வாங்கியிருக்கான்.
24 பிரேஸ்லெட். வாவ், அது வந்து வாட்ச் கம் பிரேஸ்லெட், இது தனியாக பிரேஸ்லெட் மட்டும். என்கிட்ட இந்த மாதிரி டைப்பில் இல்லவே இல்லைடா. வாவ், அட்ஜஸ்டபிள், ஸோ யார் வேணாலும் போடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. க்யூட் க்யூட் ஸ்டோன்ஸோட செம்மையாக இருக்குது பிரேஸ்லெட். சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. அடுத்த வருஷத்துக்கும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பிட்டை போட்டு வாங்க வச்சிட வேண்டியதுதான். நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 25th கிஃப்ட், மஸ்காரா, லாக்மி மஸ்காரா. வாவ், சூப்பர் சூப்பர் லேஷ் மஸ்காரா. பரவாயில்ல, பையபுள்ள தேறிடுவான். நெக்ஸ்ட் ஹெட்பேண்ட். வாவ், க்யூட்டாக இருக்குது. 26th ஐட்டம் ஹெட்பேண்ட். வாவ், க்யூட்டாக இருக்கா? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெட்பேண்டு தான். இன்னும் 3 ஐட்டம்ஸ் தான். ஓகே, 27th ஐட்டம் செயின். சூப்பர். என்னடா இந்த மாதிரி செயின் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் ஒரு எக்ஸ்பிளைன் வேறு கொடுத்தான். இந்த பெண்டன்ட்டில் வந்து 2 இருக்கான். இங்கே தெரியுதா, 2 ஸ்கொயர் ஷேப்பில். அதில் ஒன்று நானா ஒன்று அவனா. என்னடா இது வாங்கியிருக்கான். ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி பேர்ல் வச்சு வந்து செயின்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே பரவாயில்ல, என்னை நோட் பண்ணுறான் போலங்க இவன். என்கிட்ட எது இல்லையோ அதுதான் வாங்கியிருக்கானே. இல்லாத ஐட்டமாக தான் வந்து செயின் வாங்கியிருக்கான், பிரேஸ்லெட் வாங்கியிருக்கான், எல்லாமே வாங்கியிருக்கான். சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 ஐட்டம். சத்தியமாக நானாக அவன் கூட போகவே இல்லை, அவனாக தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தான். எனக்கு தெரியவே தெரியாது இவன் 29 கிஃப்ட்டு வாங்க போகிறான்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு அடுத்தது 28. டடா டடா டடா, ட்ரெஸ்ஸு. சாருக்கு பிடிச்ச மாதிரி கிரேல வாங்கியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக கிரேவும் கிடையாது, ப்ளூயிஷ் கிரே மிக்சடு, பிங்க்கு ப்ளஸ் கிரே. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஷாரிகா வச்சு மாசாக இருக்குது. பரவாயில்ல, ட்ரெண்டியாக வாங்கியிருக்கான். பார்க்க சில்க் மாதிரியே இருக்குது, பட் சில்க் இல்லை. மாடர்ன் எத்னிக் வியர் வாங்கியிருக்காரு சார், எத்னிக் வியர். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 29th கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். வரீங்களா? சாரி. சார் வந்து சாரி தான் வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்கும், பிரேமுக்கு. ஸோ அதனால் சாரி வாங்கியிருக்கான். பட்டு சாரி, சாஃப்ட் சில்கில் வாங்கியிருக்கான். சூப்பராக இருக்குது. க்ரீன் வித் ரெட், சூப்பராக இருக்குது. ப்ளவுஸும் இதே கலர் தான், முந்தி கலரே தான். நல்லாயிருக்கு. சிம்பிளாக பார்டர் வச்சுருக்கு. பார்டரில் சாரின்னும் சொல்ல முடியாது, ஸோ பார்டரோடு தான் இருக்குது. இதில் இருக்க டிசைனு சாஃப்டாக. இது ஒரு நாள் நான் கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. 29 கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச்டா, எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ இத்தனை ஐட்டம்ஸ், அதுவும் நான் இல்லாமல் வாங்கியிருக்கேன். எப்பயுமே ஷாப்பிங்குன்னு போனால் என்ன தெரியுமாங்க பண்ணுவான், ஓகே உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, பில் பே பண்ணும்போது கால் பண்ணு, நான் வரேன், நான் வந்து பில் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். எப்பயும் அப்படி தான் பண்ணுவான். ட்ரெஸ் எடுக்கும்போதோ இல்லை நம்ம வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகிறோன்னா, நீ எடுத்துகிட்டு வர ஒரு 1 hour ஆகும், 2 hour ஆகும், அது வரைக்கும் உன் கூட இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவன். அதனால வந்து இவனாக போய் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து எனக்கு கிஃப்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டே வந்து என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. 29th பர்த்டே எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலான பர்த்டே தான் நினைக்கிறேன். ஈவன் நாங்கள் லவ் பண்ணும்போது கூட அவன் எனக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்டஸ்லாம் வந்து கொடுத்தது இல்லையா, அதனால் இது ரொம்ப அப்படியே ப்ரிஷியஸாக எனக்கு தோணுது. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் 29 ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 29 கிஃப்ட்டில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்து உங்களுக்கு இந்த
வீடியோவில் பார்த்த ஐட்டம்ஸில் எதெல்லாம் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை சிஸ்டரோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது gift தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. சரி, கிஃப்ட்டுன்றது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறோம், எவ்வளோல வாங்கி கொடுக்குறோன்றது கிடையாது. நம்ம பிடிச்சவங்களுக்காக அந்த கிஃப்ட்டை நம்ம போய் தேடி, கிஃப்ட் இல்லை, அந்த ஐட்டமை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் அவங்கள நினச்சி பார்த்து நம்ம வாங்குறதுல தான் வந்து அதோட ஸ்பெஷலே இருக்குது. அதனால தான் அது வந்து gift வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷலாக இந்த 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 ஐட்டம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும், இது பிரேம் வாங்கி கொடுத்தான்ல, இது அவன் வாங்கி கொடுத்தான்ல அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து gift வாங்குறீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி வாங்கி கொடுங்க. நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து உங்களையும் நினச்சி பார்க்குற மாதிரி வாங்கி கொடுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த gift பிடிச்சிருக்குன்னு. பை. Thank you. Thanks for watching.